அரசாணை, சுற்றறிக்கை உள்ளிட்டவை தமிழில் பிறப்பிக்கப்பட வேண்டும், அலுவலர்கள் தமிழிலேயே கையெழுத்திட வேண்டும் என அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து உங்கள் கருத்து என்ன என்று கேட்கப்பட்டது. பொதுமக்கள் கூறியதை தற்போது பார்க்கலாம். அரசு ஆணைகள் அனைத்தும் இனி தமிழில்தான் வெளியிடப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள் அனைத்தும் பணியாற்றுபவர்களும் தமிழ் தெரிந்தவர்களே. அவர்கள் அலுவலகத்திற்கு வரக்கூடிய பொதுமக்களும் தமிழ் தெரிந்தவர்கள் தான். கலைஞர் ஆட்சி காலத்தில் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தமிழில்தான் கையெழுத்திட வேண்டும் என்ற அறிவிப்பு ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்தாலும் இப்போது அது மீண்டும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அரசு அலுவலகங்களில் அடிப்படை பணியாளர்களாக இருக்கக்கூடிய கிராம உதவியாளர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், சத்துணவு ஊழியர்கள் போன்றவர்கள் எல்லாம் குறைவான கல்வி தகுதியில பணி நியமனம் பெறுகிறார்கள். அவர்களும் ஒரு அரசாணையோ ஒரு அரசு கடிதத்தையோ சுற்றறிக்கையோ படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவை தமிழில் இருந்தால் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். இப்போ சுற்றறிக்கையெல்லாம் தாய்மொழியில் வந்தால் தானே படித்து புரிந்து கொள்ள முடியும், செய்தவர்கள் பிரித்து பார்க்க முடியும். இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அப்படி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்குது அப்படின்றது மிகவும் வரவேற்க தகுந்த விஷயம். இந்த மொழி ஆட்சி மொழியை வரணும், அலுவல் மொழியை வரணும். அந்த அடிப்படையில் தமிழை வெகு மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதற்கு உண்டான ஏற்பாட்டை தமிழ்நாடு சர்க்கார் செய்யணும். அரசாணை திட்டம் தமிழில் பேசுவதுக்கு அனுமதி கொடுத்ததுக்காக நன்றி. தமிழ் அரசாணை வெளியிடுறது மகிழ்ச்சியாக தான் இருக்குது. தமிழில் இருக்கின்ற செய்திகளை எல்லோரும் அறிந்து கொள்கின்ற செயல்முறைகள் என்பது அறிந்து கொள்கின்ற வகையில் இருப்பதால் இது வரவேற்க தகுந்தது. எதிலும் தமிழ் எங்கும் தமிழ் என்ற எங்கள் பாரதிதாசனின் வரிகளுக்கு இணங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பை நாங்கள் வரவேற்கிறோம். தொடர்ச்சியாக கோப்புகள் அனைத்துமே தமிழில் வர்றது மாதிரி ஏற்பாடு செய்யணும். இப்போ 2 மாதம் 3 மாதத்துக்கு இருந்துட்டு திரும்ப மறுபடியும் ஆங்கிலத்திலேயோ வேறு மொழியிலேயோ வந்துடக்கூடாது. இடைவேளைக்கு பிறகு சூப்பர் 30 செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.